ஆமென். என் லைஃப்ல இயேசு இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குமானால் நம்ம நம்முடைய விஷயத்துக்காக வேற யாரையும் கூப்பிட மாட்டோம், அவரை மட்டும் தான் கூப்பிட்டு கொண்டே இருப்போம். ஆமென். என் காரியத்துக்கு நான் இயேசுவை கூப்பிடுறதை விட்டுட்டு இன்னொரு நபருக்கு நான் கூப்பிடுறதுக்கு முயற்சிக்கிறேன் என்றால் நானே என்ன சொல்றேன் தெரியுமா? இயேசு இல்லைன்னு தான் சொல்றேன். இயேசு இருக்கிறார் என்று இவன் அறிந்த உடனே, இவன் கேள்விப்பட்ட உடனே அதுவரை கூப்பிட்ட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். இப்பொழுது அவனுடைய இயக்கம் ஒண்ணே ஒண்ணுதான், இயேசுவை கூப்பிடுறது. இயேசுவை கூப்பிடுறது. அன்பு சபையே, அவர்தான் உயிரோடு இருக்கிறார் என்பது தெரியுமே, அவர்தான் உங்களோடு இருக்கிறார் என்பதும் தெரியுமே. அதன் பிறகு உங்க காரியத்திற்கு எதற்கு மற்றவர்களை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களை உங்கள் கரத்தையும் அவரை நோக்கி அமர்த்திருங்கள். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். இவனுக்கு இயேசு வருகிறார். இதுவரை அவன் இயேசு அந்த வழியா வந்திருப்பாரான்னு தெரியல, அல்லது இயேசு இதுக்கு முன்னாடி அவன் போய் கேட்டு அறிந்திருப்பானான்னு தெரியல. ஆனால் இப்பொழுது இயேசு இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு அவன் கூப்பிடுதலை சேஞ்ச் ஆகுது. இதுவரை ஒரு கூட்டத்தை கூப்பிடுவான், அந்த வழியில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவான், தன் வாழ்க்கையில் ஒரு தேவை சந்திக்கப்படுவதற்காக. ஆனால் இப்பொழுது இயேசு வருகிறார் என்று தெரிந்த பிறகு அங்க இருக்கிற யாரையும் கூப்பிடுவது அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுடைய விருப்பமே இயேசுவை கூப்பிடுதான். கூப்பிட தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை இதுக்கு தியானிக்கும் போது ஒரு நாள் கூப்பிடுவதல்ல, தினம்தோறும் கூப்பிடணும். ஆமென். எனவே சந்தோஷத்தோடு இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், எத்தனை தடைகள் வந்தாலும் என் கூப்பிடுதலை ஆண்டவர் தட்டிவிட மாட்டார். ஹalleluya. ஆமென். ஏன் அவன் இன்னும் கூப்பிடுறான் தெரியுமா? அவர் சொல்லல கூப்பிடாத, அவர் சொல்லல, அவர் சொல்லட்டும், கூப்பிடாதுன்னு சொல்லட்டும். அவர் சொன்னா ஓகே, நான் கூப்பிடல. இன்னும் அவர் எனக்கு எந்த காரியத்தை தடை பண்ணல, இன்னும் அவர் எந்த காரியத்திற்கு என் ஆண்டவர் எதுவும் தடை பண்ணல. இன்றைக்கும் எனக்கு கூப்பிட வைக்கிறார் என்றால் என் கூப்பிடுதலுக்கு பதில் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆமென்.